So once again, welcome. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ டாபிக் ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு ஸ்டோரி சொல்றேன். ஸோ எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்தியால புதுசா தோன்றின நாடு அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? பட் இந்தியான்றது புதுசா தோன்றின நாடு கிடையாது. இது எப்ப இருந்து இருக்கு? ரொம்ப பழைய நாடு. ஒரு 5500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்தியாவுடைய ஹிஸ்டரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ரொம்ப பழைய நாடு இந்தியா. சோ எல்லாருக்குமே தெரியும், அதாவது பழைய நாடுன்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு பழைய நாடுன்னு சொல்லிட்டு தெரியாது. ஓகேங்களா? இப்ப தமிழ்நாடு எப்படி பழைய நாடு, பழைய தமிழ் ரொம்ப பழமையான மொழின்னு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆனா 5300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பேசக்கூடிய மொழி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அவங்களுக்கு. சரிங்களா? என்னுடைய கணிப்பு சரியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5600 வருஷத்துக்கிட்ட வந்து சொல்லுவேன். சரிங்களா? தமிழ் மொழி தமிழர்களுடைய வரலாறு தோன்றுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5600 700 அந்த டைம் இருக்கும். சரிங்களா? ஓகே. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகத்தை தொடங்குறாங்க. யூஸ்வலா ஏன்சியன்ட் டைம்ல ஒரு சில நாகரிகங்கள்லாம் இருக்கு. எஜிப்தியன் சிவிலைசேஷன், இது நைல் வேலி, இது நைல் ரிவர் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி வந்து சைனீஸ் சிவிலைசேஷன், அந்த எல்லோ ரிவர், அந்த மஞ்சள் நதி சிவிலைசேஷன் யாங்ஸ்டே. அடுத்து வந்து யூப்ரட்ஸ் அண்ட் டைக்ரஸ் மெசோபட்டோமியா சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? சோ இப்படி பல சிவிலைசேஷன் இருந்தது. அந்த இதுல இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். வாட் இஸ் மை சிவிலைசேஷன்? வாட் இஸ் மீன் பை சிவிலைசேஷன்? நாகரிகம் என்றால் என்ன? நாகரிகம், பண்பாடு. பண்பாடு என்றால் என்ன? சரிப்படுத்துறது, பண்படுத்துதல். சரிங்களா? பண்படுத்துதல், பண்பாடு. சரிங்களா? அப்படின்னா என்ன? பண்படுத்துதல், ஒழுங்குபடுத்துறது. சரியா? சோ நம்ம காட்டுவாசிகளா இருந்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்குபடுத்தி கொண்டு ஹியூமன்ஸா மாறிட்டோம். சரிங்களா? ஹியூமன்ஸ் இன்னும் ஒழுங்குபடுத்தி சிவிலைஸ்டு பர்சனா வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஒழுங்குபடுத்துதல் தான் வந்து பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுல இருந்து தோன்றினதுதான் சிவிலைசேஷன், நாகரிகம். சரியா? சரி, ஓகே. தான் பேசிக். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அன்னைக்கு ஒருத்தர் ஈஸ்ட் இந்தியா சோல்ஜர் அவரு. சரிங்களா? அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஐபிசி ஏரியாவுக்கு ட்ரிப்பு போயிருக்கிறாரு. ட்ரிப்பு போகும்போது நம்ம ட்ரிப் எல்லாம் போவோம் பாத்தீங்களா, அந்த டைம் பாத்தீங்கன்னா நாங்க எங்கேயோ ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அந்த இடம் யாருமே போகாத மாதிரி இடம். சரிங்களா? அங்க போய் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? செங்கல் இருக்கு. சரிங்களா? ஓடுங்களா இருக்கு. செங்கல் வந்து இப்ப பாறை இருக்குன்னா ஓகே, செங்கல் இருக்கு. செங்கல் எப்படி பண்ணப்பட்டது? செயற்கையா பண்ணாங்களா, இல்ல நேச்சுரலா வந்துச்சா? செயற்கை தான் பண்ணுவாங்க. செங்கல், சுட்ட செங்கல். அப்போ செங்கலை பார்க்கணும். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த ஜனங்க வந்திருக்கிறாங்க, இருந்திருக்காங்க. சரியா? இப்ப நீங்க ஒரு வில்லேஜ் இதுக்கு போறீங்க, ஒரு ஃபாரஸ்டுக்கு எங்கயோ, அந்த இடத்துல செங்கலால வீடுங்க, செங்கலால சம் இது பாக்குறீங்க, மிச்சங்கள், எஞ்சியங்கள், ரிமைன்ஸ் பாக்குறீங்க. சரியா? அந்த ரெசிஜன்ஸ பார்க்கும்போது புதுசா தோணுமா, இல்ல ஆல்ரெடி இங்க யாரோ இருந்திருக்காங்கன்னு தோணுமா? ஆல்ரெடி யாரோ இருந்திருக்காங்கன்னு தோணும். சரிங்களா? பேசிக் கான்செப்ட். இந்த செங்கலை பாக்குறாங்க, பிரிக்ஸ். ஓகே, அப்ப இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி யாரோ இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவரோட டைரியில நோட் பண்றாரு அவரு. சரிங்களா? அவர் பேர் என்னடா அப்படின்னா சார்லஸ் மேஷன். சோ 1826ல எழுத வேண்டாம், நான் ஆர்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். 1826ல இண்டஸ் வேலி சைட்டை வந்து இவர் வந்து போய் பாக்குறாரு. சரிங்களா? அந்த சைட்ல அவர் போகும்போது ஈஸ்ட் இந்தியா இது சோல்ஜர். சரிங்களா? அங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரிக்ஸ பாக்குறாரு. இது வரைக்கும் மனுஷங்களே போகாத ஒரு இடத்துக்கு இவர் போறாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ பாக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி இங்க எவனோ வாழ்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கரெக்டா? சோ இது அவருடைய ஃபர்ஸ்ட் குறிப்பு. நெக்ஸ்ட் குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா 1856ல 1853ல வந்து ரயில்வேஸ் இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பாம்பே டு தானே. சரிங்களா? அடுத்து 1854 ஹவுரா டு ராணிகஞ்ச். 1856 சென்னை டு அரக்கோணம் ரயில் போடுறாங்க. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாகூர்ல இருந்து முல்தானுக்கு, பாகிஸ்தான் இருக்கு இல்லைங்களா, அங்க ரயில்வேஸ் வந்து போடுறாங்க. ரயில் தெரியும் இல்லையா, காடு மேடு அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் போடுவாங்க. சோ அந்த டைம் ஜனங்கள் இது வரைக்கும் போகாத ஒரு இடத்துல ட்ரெயினை வந்து தண்டவாளத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? போடு போடும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிக்ஸ் எல்லாம் மாட்டி இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் அவங்க கண்டுக்கல போடுறவங்க.
ஏதோ கல் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையும் போட்டுட்டு போயிட்டாங்க. பட் அவங்க யோசிக்கல பாருங்க. அவங்க இது வரைக்கும் யாருமே இல்லாத இடத்துல இந்த மாதிரி செங்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தண்டவாளத்தை போட்டுட்டு போயிட்டாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கப்புறமா 1921ல தயாராம் ஷானி அப்படின்றவரு, சரிங்களா, அவர் என்ன பண்றாரு, இந்த மேட்ரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணு, அவர் ஒரு அகழ்வாராய்ச்சியாளர். அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஹரப்பா சைட்டுக்கு போய், சரிங்களா, பஞ்சாப்ல மான்டெக் மேரி அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் பாகிஸ்தான்ல இருக்கு, பாகிஸ்தான் பஞ்சாப், அந்த ஏரியாவுல என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் டைம் அகழ்வாராய்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா. சோ அதுக்கப்புறமா ஆர்டி பானர்ஜி அவர் வந்து மொஹஞ்சதாரோ பகுதி, மொஹஞ்சதாரோ எங்க இருக்குன்னா லர்கானா டிஸ்ட்ரிக்ட் சிந்துல இருக்கு, இந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்றாங்க. பண்ணும் பொழுதுதான் உலகத்திற்கு தெரிய வருது, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாகரிகம் இருந்திருக்கு, இங்க பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அங்க இருந்து ஸ்டார்ட் ஆனதா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இல்லைன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்டா கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி எது, அதாவது எக்ஸ்கவேஷன் சைட் பண்ணது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா, அந்த இடத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் சைட் எது கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹரப்பா. சோ அதனால இதுக்கு பேர் என்ன வச்சிட்டாங்க, ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிட்டாங்க. சரியா. சோ இதோடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி டேட்டா போட்டிருக்காங்க. 3300 to 1900 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நோட்ஸ் கொடுத்திருக்கேன். உங்க பழைய புக்ல வந்து 2750 to 500 1500 to 2600 to 1900 அப்படின்னு சொல்லிட்டு பல டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டேட்டாலாம் எப்படா சொல்றாங்க அப்படின்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட், C14 மெத்தட். சரியா. சோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எந்த வருஷம் டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய கார்பனோட அளவை வச்சு என்ன பண்ணுவாங்க, இது எவ்வளவு வயசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றாங்க. இது கரெக்டா வருமா? சோ பொதுவா நம்புறது இதுதான். சரிங்களா. ஒரு மெமத்து, அந்த மேமத்தோட ஒரு தந்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த தந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் எடுத்திருக்காங்க. அதுல வந்து சம் மில்லியன் இயர்ஸ் எகோ இது வாழ்ந்திருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா. இன்னொரு தந்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த தந்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது, அதை விட இன்னும் பழசு அப்படின்னு சொல்றாங்க. ஹவு இட் இஸ் பாசிபிள்? ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தடு ஒரே யானையோடைய ரெண்டு தந்தத்தை எடுத்து சர்ச் பண்றாங்க. ஒண்ணு ரொம்ப பழசுன்றது, இன்னொன்னு புதுசுன்னு சொல்லுது. ரெண்டுமே எப்படி வந்து அப்ப வந்து ஹவு இட் இஸ் பாசிபிள்? ஒரு தந்தம் மட்டும் அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இன்னொரு தந்தம் வந்து இந்த காலத்துல இருந்ததை வச்சு பிக்ஸ் பண்ணிட்டானுங்களா? சரிங்களா. இப்ப வந்து இது நம்ம இதற்கு சரியா இல்ல இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட். பட் பொதுவா நம்ம அக்செப்ட் பண்ணிருக்கக்கூடியது என்ன கான்செப்ட், ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட். சரிங்களா. சரி. சோ இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் சிவிலைசேஷன், அதாவது சால்கோலித்திக் ஏஜ் சார்ந்தது. நான் உங்களுக்கு சொன்னேன் பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், அப்புறமா சால்கோலித்திக். சால்கோ அப்படின்னா என்ன, உலோக காலம். உலோகம் அர்த்தம். லித்திக் அப்படின்னா கல்லு. சோ சால்கோலித்திக். சோ என்ன காலம் இது, பிரான்ஸ் சிவிலைசேஷன். அப்பனா இந்த இடத்துல செஞ்சது எல்லாமே என்ன, இந்த யூட்டன்சில்ஸ் எல்லாம் என்னவா இருந்திருக்கும், பிரான்ஸ். கத்தி ஆகட்டும், கடப்பார் ஆகட்டும், மண்வெட்டி ஆகட்டும், எல்லாமே எதுல பண்ணிருக்காங்க, பிரான்ஸ்ல பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் சிவிலைசேஷன் வருது அயன். சரிங்களா. அயன் தான் வந்து பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர். அயன் இருக்கு. இப்போ உங்க கையில நான் வந்து ஒரு என்ன கொடுக்குறேன்னா கோல்டு, சரிங்களா, கோல்டால செய்யப்பட்ட ஒரு கத்தியை கொடுக்குறேன். உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா சில்வர், உங்க கையில பிரான்ஸ் கத்தியை கொடுக்குறேன். சரிங்களா. நான் ரொம்ப சீப். இப்ப மூணுத்துல எதுங்க ரொம்ப சீப், இது நான் வந்து அயன் ஸ்வாட் வச்சிருக்கிறேன். சரிங்களா. இப்ப இருக்குல எது ரொம்ப சீப், அயன் தான். சரிங்களா. பிரான்ஸ் காஸ்ட் அதிகம், சிம்பிளா செம காஸ்ட். சரிங்களா. ஃபர்ஸ்ட் கோல்டு, நெக்ஸ்ட் சில்வர், அடுத்து பிரான்ஸ், அடுத்து ரொம்ப சீப் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு. இப்ப எது கத்தி சண்டை போடுறோம்னு வச்சுக்கோங்க, எது வின் பண்ணும், அயன் தான் வின் பண்ணும். ஓகேங்களா. ஏன், அயனோட பாண்டிங் கெப்பாசிட்டின்றது ஹை. சரிங்களா. சோ ரொம்ப உறுதியானது, இரும்பு ரொம்ப உறுதியானது. சரிங்களா. சோ இப்போ வந்து பிரான்ஸ் கத்தியோட வர்ற உங்களையும் அயன் கத்தியோட வர்ற எண்ணையும் வந்து வச்சு சண்டை போட்டா யார் வின் பண்ணுவான், அயன் தான் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. சரிங்களா. நான் சொல்றது கரெக்ட் தானே? சோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பிரான்ஸ் சிவிலைசேஷன். சரிங்களா. நெக்ஸ்ட் வரக்கூடிய வேதிக் ஏஜ்ன்றது அயன் சிவிலைசேஷன். சரியா. இவங்களுக்கு சண்டைகள் நடக்கிறது. சரியா. அந்த சண்டையில இப்ப யார் வின் பண்ணிருப்பா, இவங்கதான். சரிங்களா. வேதிக் ஏஜ் ஏன், அயனை வச்சிருந்தாங்க.
ஓகேங்களா? அது இல்லாம அவங்க கிட்ட இருந்தது ஹார்ஸ். ம் ஹார்ஸ் இருந்ததா? இவனுங்க கிட்ட ஹார்ஸ் இருந்துச்சா? இவனுங்க கிட்ட ஐவிசில ஹார்ஸ்ன்ற கான்செப்டே இல்ல. சரிங்களா? அவங்க கிட்ட இருக்கிறது ஹார்ஸ். ஏன் வந்து குதிரை படம் வச்சிருந்தாங்க எல்லாத்துலயுமே? வேர்ல்டு ஃபுல்லா பாக்குறோம் குதிரை படம். இன்னைக்கு கூட குதிரை படம் இருக்கு. ஏன்? ரொம்ப ஃபாஸ்டா போகும். சீக்கிரமா இது பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரி காரணங்களால ஐவிசி அழிச்சிட்டு நெக்ஸ்ட் வேதிக் ஏஜ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்கு. ஒரு சில கூற்றுகள் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதான் பின்னாடி பாக்கலாம். சோ இப்போ ஓவராலா என்னென்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்ப ஐவிசிக்குள்ள என்டர் ஆகலாம். எழுதிக்கோங்க. டிஃபரெண்ட் நேம்ஸ். ஹரப்பா நாகரிகம். ஹரப்பா என்பது முதலில் கண்டறியப்பட்ட பகுதி. இது வந்து பிரான்ஸ் வெண்கல காலம். பிரான்ஸ் கல்ச்சர் தொடக்க காலத்தை சார்ந்தது. புரோட்டோ ஹிஸ்டரி. இது வந்து நான் சொல்லியிருக்கேன், லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். எழுத்து வடிவம் உள்ளது, ஆனா வெளிக்கொணரப்பட இல்லை. ஹரப்பன் சிவிலைசேஷன் first discovered in 1921 in entire Indian civilization. Bronze civilization, Chalcolithic age, proto-historic civilization. Proto-historic civilization. The civilization had script, but it is not studied by any archaeologist or historian. So it is called proto-historic. Next, Harappan script was pictographic and logosyllabic. Writing method வந்து Bosteropedon. Bosteropedon. நான் zoom பண்ணி இங்க எழுதி போறேன். Bosteropedon. இல்ல பாஸ்டரோபெடான் ஈ வருமான்னு தெரியல, பாத்துக்கணும். பாஸ்டரோபெடான். பிக்டோகிராபிக் அண்ட் லோகோ சிலபிக் சித்திர எழுத்து முறையை கொண்டுள்ளது. லோகோ சிலபிக் ஓர் எழுத்து ஓர் மொழி. எங்க இருந்து எழுதுறீங்க? ஐவிஸ் எழுதி இருந்தீங்களா? ஓகே ஓகே. ஒரு 2 பேஜ் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ஐவிசி. ஒவ்வொரு லெசன் முடிய முடிய ஒரு 2 பேஜ் 3 பேஜ் கூட நீங்க விடலாம். கரண்ட் பஸ் ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா அப்டேட் பண்றதுக்கு. நோட்ஸ்ல கீழே கேப் நிறையவே விடுங்க. சப்ஹெடிங்ஸ் கீழே பாயிண்ட்ஸ் நிறைய விட்டுட்டு விட்டுட்டு எழுதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா பின்னாடி ஏதாவது பாயிண்ட்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் எழுதிருக்கீங்க. புரோட்டெக்ட் ஹிஸ்டரி எழுதியாச்சா? ஹரப்பன் ஸ்கிரிப்ட் வாஸ் பிக்டோகிராபிக் அண்ட் லோகோ சிலபிக் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் ரைட்டிங் மெத்தட் பாஸ்ட்ரோபிடான் எழுதிக்கோங்க. வாட் இஸ் மீன் பை பிக்டோகிராபிக்? இந்த எஜிப்ட்ல ஒண்ணும் இல்ல, வாட்ஸ்அப் இருக்கா? சோ வாட்ஸ்அப்ல வந்து எமோஜி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன வரும்? நிறைய பொம்மையா இருக்குமா? அந்த பொம்மையை வந்து 4 பொம்மையை சேர்த்து வச்சு உங்களுக்கு அனுப்புறேன். மீனிங் புரியுமா புரியாதா? புரியுதுதானே? 4 எமோஜியை நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த எமோஜியை பாத்தீங்கன்னாலே நீங்க மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எமோஜி அல்ற மாதிரி இருக்கு. செகண்ட் எமோஜி குழந்தை. ஓகேங்களா? இன்னொரு எமோஜி வந்து நாய். சரிங்களா? இப்ப மூணுத்துக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்? ஓகே, குழந்தை அழுகிறது, நாய் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த 3 எமோஜை பார்த்து உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? ஸ்டோரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. சரிங்களா? சோ திஸ் இஸ் கால்டு லோகோ சிலபிக். அந்த ஒவ்வொரு லெட்டர் இருக்கு இல்லைங்களா? அதாவது பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்ட்ல இருக்கு. அந்த எமோஜி மாதிரி வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்கு பிக்டோகிராபிக். அது ஒவ்வொன்றுத்துக்குமே மீனிங் இருக்கா? கரெக்டா? ஒவ்வொரு லெட்டருக்குமே மீனிங் இருக்கு இல்லையா? அதுதான் லோகோ சிலபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லோகோஸ் அப்படின்னா வேர்டுன்னு அர்த்தம், வார்த்தை. சிலபிக் அப்படின்னா பிரிக்கிறது. சோ பிரிக்கும் போது ஒவ்வொன்றுத்துக்கும் வார்த்தை வார்த்தையா பிரிஞ்சிருக்கும்.
இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச்னு ஒரு ப்ரீ ரெக்கார்டர் செஷன் இருக்கும். அதுல இந்த கிளாஸை பாத்தீங்கன்னா நான் எழுதி போட்டிருப்பேன் லோகோ சிலபிக் எப்படி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சம் வேர்ட்ஸை போட்டு அதை டீகோட் பண்ணி காட்டியிருப்பேன். உங்களுக்கு எக்ஸாம் தேவைப்படாது, வேண்டாம். எழுதியாச்சா? there are another three important civilization contemporary to the Indus Valley civilization. சரிங்களா? சோ இந்த சிவிலைசேஷன் உடைய சம காலத்துல இருக்கக்கூடிய மற்ற சிவிலைசேஷன் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமேரிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாகரிகம் இருக்கு. சுமேரியன் சிவிலைசேஷன் கிமு 3500 இருந்து 2000 வரைக்கும். கிமு 3500 இருந்து 2000. அடுத்து அப்படியே கீழே எழுதிக்கோங்க. இந்த பீரியட் எழுதிருக்கீங்க. 3500 இருந்து 2000 வரைக்கும் சுமேரியா, மெசபடோமியா. 3300 இருந்து 1900 இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். நெக்ஸ்ட் வந்து எஜிப்தியன் சிவிலைசேஷன் 3100 இருந்து 1100 வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து 1700 இருந்து 1122 இது வரைக்கும் வந்து சைனீஸ் சிவிலைசேஷன் இருக்கு. சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த சர் ஜான் மார்ஷலோட கூற்றுப்படி 3250 இருந்து 2750 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்தியன் இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். எழுதிக்கோங்க. Sir John Marshall. According to Sir John Marshall, IBC period is between 32502 to 2750. (3250 to 2750). எழுதியாச்சா? இந்த பீரியட மூணா பிரிக்கலாம். Early Harappan period. IBC is divided into early Harappan, mature Harappan, late Harappan. சோ அதாவது இனிஷியலா வந்து வில்லேஜ் செட்டில்மெண்ட்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. மெச்சூர் ஹரப்பன்ல அர்பன் சென்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? லேட் வந்து அர்பனும் அதுக்கப்புறம் டிக்ளைனும் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஆக்சுவலி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, என்னன்னா ஐபிசி பீரியட்ன்றது வந்து ஒரு வில்லேஜ் சிவிலைசேஷன் அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். ஐபிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ன்றது ஒரு அர்பன் சிவிலைசேஷன். சரிங்களா? ஒரு நகர நாகரிகம். இதுவே அந்த வேதிக் ஏஜ் வருது பாத்தீங்களா பின்னாடி, அவனுங்க தான் வந்து வில்லேஜ் ரூரல் பீப்புள், அவங்க வில்லேஜ் சிவிலைசேஷன். சரியா? இவங்க வந்து அர்பன் சிட்டி. பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம ஊரை விட டெவலப்மெண்டா இருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்களா? இண்டஸ் வேலி சைட் ஃபர்ஸ்ட் விசிட்டட் பை எழுதிருக்கீங்களா ஆல்ரெடி, இல்ல எழுதலையா? ஓகே, கீழே எழுதிக்கோங்க. இது எழுதிக்கோங்க கீழே. சார்லஸ் மேஷன், சிந்து சமவெளி நாகரிக பகுதி முதலில் பார்வையிட்டவர். அவர் ஒரு ஈஸ்ட் இந்தியன் சோல்ஜர். ruined brick castle, ruined brick castle with the high walls. இத வந்து அவர் பார்த்திருக்கிறாரு. மிகப்பெரிய கோட்டைகள், பாழடைந்த செங்கற்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய கோட்டைகளை கண்டுள்ளார் இவரு. ஈஸ்ட் இந்தியா சோல்ஜர் இவரு. நெக்ஸ்ட் 1831ல அலெக்சாண்டர் பான்ஸ் அப்படின்ற ஒரு அம்ரிக் வராரு. தேவல் அந்த பாயிண்ட். 1831 அலெக்சாண்டர் பான்ஸ்.
He visited Alexander Forbes. He visited Amri. 1856, Harappa was destroyed for laying railway line. Harappa was destroyed for laying the railway lines. Lahore to Multan. Next, 1921, the Dairam Shawni excavated Harappa. 1922, R.D. Banerjee excavated Mohenjo-daro. இது பின்னாடி நான் நோட்ஸ் கொடுப்பேன், தனியா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதுமானது. நெக்ஸ்ட் எழுதுனா எழுதிக்கோங்க, பின்னாடி தனியாகவும் நோட்ஸ் கொடுக்குறேன். ஒவ்வொரு சைட்டா பார்ப்போம். நெக்ஸ்ட் ஏஎஸ்ஐ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. லாஸ்ட் கிளாஸ்ல நோட்ஸ் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் எழுதாம இருந்தீங்கன்னா எழுதிக்கோங்க. ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஃபர்ஸ்ட் சர்வேவர் ஆஃப் ஏஎஸ்ஐ. ஏஎஸ்ஐ வந்து 1861ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. இந்திய தொல்லியல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எழுதியிருப்பீங்க, ஸ்கிப் பண்ணுங்க. நீங்க ஒரு மெஹர்கர் இங்க பாருங்க, கிமு 7000 பொது ஆண்டுக்கு முன். பொது ஆண்டு பிசிஇ பிசி சிஇ இல்ல கன்ஃபியூஷன். நான் பிசிஏடி இப்படியே படிச்சு பழகிட்டேன். சரி, the precursor to Indus Valley civilization located near Bolan Basin of Balochistan, Pakistan. It shows the evidence of farming and herding. Early dentistry, evidence of drilling human tooth was found. எழுதிக்கோங்க. மெகர்கர்க்ன்றது டெஸ்ட்ல கொடுப்பேன், இடிசிய ஐவிசி சைட்னு சொல்லி கொடுப்பேன். ஆமான்னு சொல்லி போட்டு வந்துருங்க. மெகர்கர்க்ன்றது என்ன சைட்டு? நியோலித்திக் சைட்டு. ஐவிசில எழுதுனன்றதுக்காக இத வந்து ஐவிசி சைட்டுன்னு எழுதி வைக்க போறீங்க. மெகர்கர்க்கு நியோலித்திக் சைட்டு. சரியா? இதுக்கும் ஐவிசிக்கும் சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? இது என்ன சொல்றாங்க? சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்டா இந்த முன்னோடின்னு சொல்றாங்கன்னா, இந்த காலத்துல இந்த ஐவிசி பீரியட்ல நிறைய வந்து பிளேசஸ் வந்து எக்ஸ்கவேட் பண்றாங்க. சரிங்களா? நியோலித்திக் சைட்ஸ் நிறைய இடத்துல இருக்கு. ஆனா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது புதிய கற்காலத்துல. சரியா? இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ பயன்படுத்தல. சரிங்களா? நான் சொல்றது புரியுதா? ஃபார்மிங், ஹெர்டிங் இதெல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. அட்வான்ஸ்டா போயிருக்காங்க அவங்க. நியோலித்திக் சைட்ஸ்ல எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம் நம்ம. காட்டுவாசிங்க. ஓகேங்களா? மனுஷங்களை அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் மக்கள் எப்படி இருந்தாங்க? மனுஷங்களை அடிச்சு சாப்பிடுவானுங்க இல்லையா? மனுஷங்களை அடிச்சு சாப்பிடுறாங்க, அனிமல்ஸ் தான். அனிமல்ஸ். சரிங்களா? வெளியில இருந்து எவ்வளவு சிக்கனா அவனையும் போட்டு தருவானுங்க. சரிங்களா? கற்கால மனிதர்கள் காட்டுவாசிகளா இருந்தாங்க. அந்த டைம்ல, காட்டுவாசியா இருந்த டைம்ல இவங்க டெக்னாலஜியா அப்டேட் பண்ணிருக்காங்க, ஃபார்மிங் பண்ணிருக்காங்க, ஹெர்டிங் இது கால்நடை மேய்ச்சிருக்காங்க. இதற்கான எவிடன்ஸ் அதை விட கொடுமை. இங்க பாருங்க, பல்ல வந்து பிடிங்கிருக்காங்க. ஓகேங்களா? இயர்லி டென்டிஸ்ட்ரி எவிடன்ஸ் ஃபார் ட்ரில்லிங் ஹியூமன் டூத். பல்லுல வந்து பூச்சி பல்லு இருக்கிறது போல அதை எடுத்து கிளீன் பண்ணி என்னத்தையும் பண்ணிருக்கானுங்க, ட்ரில் பண்ணிருக்கானுங்க பல்ல.
சோ இது எப்போ 7000 வருஷம் பிசின்னு சொல்றாங்க சரிங்களா. சோ அதனாலதான் சொல்றோம் இத வந்து ப்ரீகர்சர் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் டாபிக் போலாம். எழுதிருப்பீங்க. மொஹஞ்சதாரோ, லர்கானா டிஸ்ட்ரிக்ட், மீனிங் மவுண்ட் ஆஃப் டெட். சிந்தில மவுண்ட் ஆஃப் டெட். 70 feet மண்மேடு. எழுதிட்டீங்களா? ஹெடிங் போட்டீங்களா? சரி எழுதுங்க. ஆக்சுவலி இது வராது இந்த இடத்துல. பரவாயில்ல, எழுதுங்க எழுதுங்க. எழுதிருங்க. போதும், ஒரு 2 பாயிண்டோட நிறுத்திருங்க போதும். திருப்பி மொஹஞ்சதாரோவை பார்க்கலாம் சரிங்களா. டிஸ்கவர்ட் பை ஆர்டி பானர்ஜி. அது அது எதோ வரைக்கும் எழுதிருக்கீங்க. ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதிருந்தீங்கனாலும் போதும், அப்படியே நிறுத்திடுங்க. நான் திருப்பி இந்த பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். ஓகே, கீழே வரும். நான் பின்னாடி கேப் இல்லைன்னு மேல எழுதி வச்சிருக்கேன். நோட்ஸ்ல இடம் இல்லை. சரி, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தமிழ் நோட்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்துருங்க சரிங்களா. என்ன ஹெட்டிங் இருக்கோ அதே ஹெட்டிங். எக்ஸ்டென்ட் ஆஃப் ஐவிசி. ஓகேவா, ஐவிசி எங்க வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ 4 பார்ட்டா பிரிக்கிறோம். ஓகே, சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட் வரைக்கும் தான், இங்க பாருங்க இந்த ஏரியா வரைக்கும் தான் ஐவிசி இருந்திருக்கு. இந்த ஏரியால தான் வேத காலம் இருக்கு பாத்தீங்களா. ரிக்வேதிக் பீரியட்ல இந்த இடத்துலதான் வந்து பிக்ஸ் ஆனாங்க. ஆனா 1000 BCக்கு அப்புறமா தான் இங்க இருந்து இந்த கேச்சஸ் இந்த இடத்துக்குலாம் வந்து செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா. சரி, எக்ஸ்டென்ட் ஆஃப் ஐவிசி. இந்த மாதிரி 4 லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேல மண்டா, கீழே டைமாபாத், இந்த பக்கம் ஆலம்கீர்பூர், இங்க வந்து சுக்கென் ஜதாரோ. 4 போடுங்க பி. எழுதுங்க. மேல மண்டா, கீழே டைமாபாத் மகாராஷ்டிரால இருக்கு. இந்த பக்கம் ஆலம்கீர்பூர், இங்க வந்து சுட்கென் ஜந்தாரோ. இந்த ஆப்கான் ஈரான் எல்லையில இருக்கு. ஆப்கான் ஆப்கான் ஈரான் பார்டர். நீங்க தஷ்க் ரிவர், தஷ்க் ரிவர். சுட்கென் ஜந்தாரோ எங்க இருக்கு? ஆப்கான் ஈரான் பார்டர்ல இருக்கு. தஷ்க் ரிவர் பக்கத்துல அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நார்த்ல மண்டா. ஓகேங்களா. மண்டா அல்லனா ஷோர் டு கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோர் டு கை, ஷோர் டு கை. இந்த பக்கம் ஆலம்கீர்பூர், ஹிண்டான் ரிவர். ஷோர் டு கை வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு சரிங்களா. செனாப் ரிவர். இது உங்களுக்கு என்ன ஷேப்ல இருக்கு? இது எந்த ஷேப்ல இருக்கு? ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கா? ஓகேங்களா. சோ ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும் இது. இவங்களுடைய எக்ஸ்டென்ட். நெக்ஸ்ட் டைமாபாத் பார்த்தாச்சு, மகாராஷ்டிரா. பிரவரா ரிவர், பிரவாரா, பிரவாரா ரிவர். லெஃப்ட்ல இருந்து ரைட் 1600 கிலோமீட்டர், டாப்ல இருந்து பாட்டம்க்கு 1100 கிலோமீட்டர். அந்த லைன்ல எழுதுங்க. ஓகேவா.
சரி. சோ மேல ஜம்மு காஷ்மீர்ல செனாப் ரிவர். சோ அந்த பிளேஸ் என்ன சொல்றாங்க? ஷோர்ட்டுகை. ஆப்கான்ல இருக்கு. சரிங்களா? மண்டான்னு சொல்றோம். கீழ அப்படியே வந்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா. சரியா? டைமாபாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க ஒரு ஃபேக்டரி இருந்துச்சு. பிரான்ஸ் ஃபேக்டரி இருந்தது டைமாபாத்ல. லெஃப்ட் சைட்ல வெஸ்ட் பக்கம் பாருங்க சுட்கேன் சந்தாரோ. ரைட் சைட்ல ஆலம்கீர் போர். சரிங்களா? யூபி மீரட் கிட்ட இருக்குது. ஹிண்டான் ரிவர், இங்க தஷ்க் ரிவர், மேல செனாப், கீழ வந்து பிரவாரா ரிவர். 4 ரிவரையும் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் டோட்டல் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் இதை நீங்க பாருங்க 1.5 ஆர் 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது 13 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இதோடைய பரப்பளவு. டோட்டல் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் எக்ஸ்டென்ட், கல்டிவேஷன் இல்ல எக்ஸ்டென்ட். எழுதியாச்சா? Archaeologists discovered 4 different races of people were built this civilization. ஆர்கியாலஜிக்கல் பின்வரும் 4 இனத்தவர்கள், தமிழ்ல எழுதிக்கோங்க. ஆர்கிய வரலாறு இது அகழ்வாராய்ச்சியாளர்கள் பின்வரும் 4 இனத்தவர்கள் இந்நாகரிகத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என நம்புகின்றனர். எழுதுங்க. மங்கலாய்ட்ஸ், புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்ட்ஸ், ஆல்பினாய்ட்ஸ், மெடிடேரியன், திராவிடியன். தமிழ்ல வார்த்தைகள் இதேதான். 4மே அப்படியே எழுதிக்கோங்க. மங்கலாய்டுகள், புரோட்டோ ஆஸ்ட்ராய்டுகள், மங்கோலியர்கள் சொல்றாங்க இல்லைங்களா அவங்க. புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்ட்ஸ், ஆல்பினாய்ட்ஸ், மெடிடெரேனியன் ஆர் திராவிடியன் ரேஸ். நான் யாருன்னு சொல்றேன்னா திராவிடியன் ரேஸ்னு சொல்லுவேன். ஐபிசி பீரியட் எப்படிரா அப்படின்னா, அந்த காலத்துல பொண்ணுங்க சாரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஐவிசி பீரியட்ல சாரி கட்டியிருக்காங்க பொண்ணுங்க. இப்போ நம்ம ஊர்லயும் சாரி தானே கட்டுறாங்க. அந்த துப்பட்டா வந்து எந்த பக்கங்க போடுவீங்க? நம்ம ஊர்ல எந்த சைடு போடுறாங்க சொல்லுங்க. லெஃப்டா ரைட்டா? துப்பட்டா. அப்ப சாரி யாரும் கட்டுறது இல்லைன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் போடுவோம். ஹிந்திக்காரங்க ரைட்ல போடுவாங்க. இந்த இடத்துல இந்த ஐவிசி டைம்ல இருந்த பொண்ணுங்க லெஃப்ட்ல போட்டிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றேன்? சோ அந்த ட்ரெடிஷன் இன்னைக்கும் நம்ம ஃபாலோ பண்றோம். பின்னாடி சொல்றேன். எழுதியாச்சா? நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ், ஆரியன் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ், சவுத் இந்தியன் லாங்குவேஜ், திராவிடியன் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆரிய மொழி குடும்பம், இது வந்து திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற புஸ்தகத்தை எழுதியவர் யார்? ராபர்ட் கால்ட்வெல். சரி. இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ், அதாவது மோர் தென் 1400 சிட்டிஸ்க்கு மேல இந்த இடத்துல காண கிடைக்கிறது. மோர் தென் 200 வில்லேஜஸ் கிட்ட காண கிடைக்கிறது. 6 பிக் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? 6 பெரிய நகரங்கள், 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த பிளேசஸ் வந்து ஒரு 1400 சிட்டிஸ் கிட்ட இருக்கின்றது. இந்தியால ஒரு 900 சிட்டிஸ், பாகிஸ்தான்ல ஒரு 500 சிட்டிஸ். சரி. அரப்பா, மொஹஞ்சதாரோ, இதுல எது ரொம்ப பழசு சொல்லுங்கள். ஹரப்பா. உண்மை. ஹரப்பா இஸ் ஓல்டர் தென் மொஹஞ்சதாரோ, அதை நான் எழுதி வச்சிருக்கேன். அப்போ எப்படி அது பழசுன்னு சொல்றீங்க சொல்லுங்க.
ஹரப்பா பழசுதான் எப்படி சொல்றீங்க? இது எழுதியாச்சா? எங்க பாயிண்ட்? முக்கிய நகரங்கள். அந்த பானைகள்லாம் எடுப்பானுங்க இல்லையா? ம். அந்த எர்த்தன் வேர்ஸ் அந்த அத வந்து கம்பேர் பண்றாங்க ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரையும். அதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் எல்லாமே டிஃபரா இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம பாஷையில சொல்றேன். ஆஹ் இந்த பெல்ஸ் பேண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பெல்ஸ்? நீங்களா கேள்வி கூட படவில்லை. ஹம், நான்லாம் அதை போட்டிருக்கேன். இப்போ பேண்ட் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ நார்மலா இருக்கிற பேண்ட் இப்போ நம்ம போடுற பேண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த பொம்மை பாருங்க. சோ இந்த ஷேப்ல இருக்கும். கரெக்டா? இந்த ஷேப்ல இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி வந்து பெல்ஸ் பேண்ட் பொழுது இப்படி இருக்கும். அவன் காலு கிட்ட வந்து பாத்தீங்கன்னு இந்த இப்படி போகும். தொடன்னு நான் சொல்றது புரியுதா? இதுதான் பெல்ஸ் பேண்ட் பாத்திருக்கீங்களா பழைய கால மூவில? இப்படி இருக்கும். சரிங்களா? சோ இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல என்ன பண்றானுங்க, இத இப்படி போடுறானுங்க. வந்து தைச்சு இதை இப்படி போடுறானுங்க. கரெக்டா? அப்படியே கால் கிட்ட ஒட்டுற மாதிரி. சோ அப்ப வந்து பெல்ஸ் பேண்ட் பீரியட்னு கேட்டா 80s. 80s டு 90s. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து 90ஸ்ல என்ன இருக்கு? பிளாட்டா போடுறானுங்க. அதுக்கு அடுத்து இப்ப இருக்கிறவனுங்க நெருக்கி போடுறானுங்க. சோ இப்ப இந்த ஸ்மால் டிஃபரன்சஸ் பேண்ட் தான் போடுறாங்க. பட் அதுல இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் டிஃபரன்சஸ் என்ன பண்ணுது? டைம் பீரியட வந்து நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது. கரெக்டா? அதே மாதிரி இந்த எர்த்தன் வேர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஹரப்பாலி மொஹஞ்சதாரோல கிடைக்குது பாருங்க. அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன் சரியா? அந்த சின்ன சின்ன டிஃபரன்சியேஷன் சொல்லுகிறது ஹரப்பா வந்து மொஹஞ்சதாரை விட பழசு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சிட்டிஸ் பாத்துடலாமா இல்ல வேற ஏதாவது பார்த்துட்டு வரலாமா? மத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு லாஸ்டா சிட்டிஸ் வருவோம். இல்லைன்னா சிட்டிஸே போயிடலாம். இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்னு ஹெட்டிங் போட்டுருங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் என்ன எழுதிருக்கீங்க? ஹரப்பா இஸ் ஓல்டர் தென் மொஹஞ்சதாரோ. Slight differences are found in earthenwares. அங்கு கிடைக்கப்பட்ட பானைகள் போன்றவற்றில் இருக்கக்கூடிய காணப்படுகின்ற மாற்றம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் எழுதலாம். இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ். இதுல இருக்காது, நான் தனியா எழுதி போடுறேன். இந்த நோட்ஸ்ல இருக்காது, தனியா எழுதி போடுறேன். இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் எழுதுங்க. மொஹஞ்சதாரோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கொண்டது முக்கியமான நகரங்கள். நம்பர் 1 மொஹஞ்சதாரோ. ஹரப்பா சொல்லட்டுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது எது? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எது? ஹரப்பா. ஓகேங்களா? சரி, மொஹஞ்சதாரோல முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்துருங்க. மீனிங் மவுண்ட் ஆஃப் டெட் இறந்தவர்களின் மேடு. சோ பரிட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். புதையுண்ட நகரம். 70 ஃபீட் மண்மேடு. இது சாரி, ஹரப்பா வந்து புதையுண்ட நகரம். இது வந்து இறந்தவர்களின் மேடு, மவுண்ட் ஆஃப் டெட். இது பரிட் சிட்டி ஹரப்பா. ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா லைட்டா தான் நம்ம இங்க எடுத்திருக்கோம். நான் உங்களுக்கு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நான் இங்க சொல்றேன் இந்த கிளாஸை விட.
ஓகே, இந்த கிளாஸை விட இன்னும் நான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்றேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, என்ன எழுதிருக்கீங்க? மவுண்ட் ஆஃப் டெட் எழுதியாச்சா? 70 feet மண்மேடு எழுதியாச்சா? அடுத்து எழுதவில்லை. ஆக்சுவலி உங்ககிட்ட நான் நோட்ஸ் கொடுத்து நான் எழுத சொன்னேன். நான் வீட்டுல எழுதிட்டு வந்துருங்க பிளேசஸ் எல்லாம்னு சொல்லிட்டு ஹேண்ட் அவுட்ஸ் அனுப்புனேன். எழுதவே இல்லை. சரி, எழுதிக்கோங்க இது. எல்லா பாயிண்ட்ஸுமே எழுதிடுங்க. ரைட் சைடு இன்னும் மேலேயா? இது எழுத வேண்டாம். மொகஞ்சதாரம் மட்டும் எழுதுங்க. மேல இருக்கிறது எழுத வேண்டாம். நான் அதை நோட்ஸ் பெருசா தரேன். மொகஞ்சதாரோ மீனிங் மவுண்ட் ஆஃப் டெட் discovered by R.D. Banerjee, 200 hectare largest city. டான்சிங் கேர்ள் காணப்படுது. ஜான் மார்ஷ் கமெண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பியர்ட் பிரீஸ்ட். இந்த ஆளும் இங்கதான் கிடைச்சிருக்கு. நான் அப்புறமா பொம்மை காட்டுறேன். ஸோ இந்த ஐவிசிக்கு வந்து லாஸ்டா பொம்மை பார்க்கலாம். எழுதியாச்சா? சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷனா இருந்திருக்கு. எப்படா சொல்றேன் அப்படின்னா அசம்பிளி ஹால் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சிட்டட் இது கிரேட் பாத் இருக்கு. பெருங்குளம். எழுதியாச்சா? போதும், பிரேக் எடுத்துக்கொள்ளுங்க. பெருங்குளம் எழுதிருங்க. அசம்பிளி ஹால்ஸ். மல்டி பில்லர்டு ஹால். 20 பில்லர்ஸ் இருக்கு, 4 ரோல சப்போர்ட் ரூஃப். எழுதியாச்சா? கிரேட் பாத் எழுதியாச்சா? சரி, போதும். பிரேக் எடுத்துக்கோங்க. முடிச்சுட்டு வந்து அடுத்த ஹரப்பா பார்க்கலாம். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. மொகஞ்சதாரோ இருங்க, எழுதிருங்க அதையும். பாகிஸ்தான்ல இருக்கு, எழுதி சொல்லிட்டேன்னா. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, இதுல எழுதிடுங்க. சரி, இது அப்புறம் வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆம், எந்த ரிவர் கீழே இருக்குது? ரிவர்னு போடுங்க. இண்டஸ். பிளேஸ் எது? லர்கானா டிஸ்ட்ரிக்ட், பாகிஸ்தான். பாகிஸ்தான் 200 ஹெக்டர்ஸ் கிட்ட இருக்குது, லார்ஜஸ்ட் சிட்டி. மவுண்ட் ஆஃப் டெட்ன்றது சித்தி மொழியில இறந்தவர்களின் மேடுன்னு சொல்றோம். சரிங்களா? ஹரப்பா வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட் பண்ணது. ஹரப்பா தான் பழமையானது. மொஹஞ்சதாரோவை காட்டிலும் ஹரப்பா பழமையானது. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஹரப்பாவை கொடுத்துருந்தோம். அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட் பண்ணாங்க. இங்க மொஹஞ்சதாரோ நோட்ஸ் இருக்கிறதுனால மொஹஞ்சதாரோ நான் அப்படியே எழுத வச்சிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜ்ல நான் ஹரப்பால இருந்து நான் எழுதிட்டு வரேன். எது பழசு? ஹரப்பா பழசு. எது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க? ஹரப்பா கண்டுபிடிச்சாங்க. எது பெருசு? மொஹஞ்சதாரோ பெருசு. ஓகேங்களா? ரிவர், இண்டஸ் ரிவர். அவ்வளவுதான். ஆக்சுவலி இந்த இவர் இருக்காரு இல்லையா, ஜான் மார்ஷல். அவரு அந்த இடத்துல வந்து ஒரு குட்டியோண்டு ஒரு பிரான்ஸ் டான்சிங் கேர்ள் இமேஜ் வந்து கண்டுபிடிக்காரு. எவ்வளவு பெருசு தான்?
ஓகேங்களா? இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிரான்ஸ் டான்சிங் கேர்ள், நீங்க அந்த பொம்மையை நான் காட்டுறேன், இமேஜ் காட்டுறேன். அத பாத்தீங்கன்னா பொண்ணு மாதிரியே இருக்கா? பொண்ணு. ஓகேங்களா? இப்ப என் கையில நீங்க ஏதாவது கொடுத்து வரைய சொன்னீங்கன்னா நான் உனக்கு வரைவேன். பட் அது அதுவா இருக்காது. சரிங்களா? மனுஷனை வரைய சொன்னா அனிமலை வரைஞ்சு வச்சிருப்பேன். இதே வந்து ஏதோ ஒரு செய்ய வச்சாங்க, டிராயிங் அப்படி இருக்கு, ஏதாவது செய்ய வச்சாங்க, களிமண்ல கொடுத்து ஏதாவது பண்ண சொன்னாங்கன்னா அவங்க நான் ஒண்ணு மனசுல நினைப்பேன், அங்க வர்றது வேற ஒண்ணு இருக்கும். இவங்க எதுல பண்ணிருக்காங்க? பிரான்ஸ்ல பண்ணிருக்காங்க. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி? இன்னில இருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா 2000, 3000, 3500 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? 5000 இயர்ஸ் பேக் அவங்க எந்த அளவுக்கு யோசிச்சு அந்த பிரான்ஸ உருக்கி அந்த பொண்ணை டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த பொண்ணு இடுப்புல கை வச்சிருக்கா இப்படி. சரிங்களா? அது பேரு திரிபங்க போஸ்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திரிபங்க போஸ்டர். சோ கையில ஃபுல்லா பேங்கிள்ஸ் அந்த அளவுக்கு மைனூட்டா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அததான் நான் இந்த இந்த பாயிண்ட் நான் சொல்லல, ஜா ஜான் மார்ஷல் சொல்றாரு. சரிங்களா? ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறாரு. சரிங்களா? அவங்களுடைய பீரியடை விட ரொம்ப அட்வான்ஸ்டான யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர் ஜான் மார்ஷல் சொன்னார். எதை குறித்து? டான்சிங் கேர்ள். சரிங்களா? சோ நடன மங்கை. நெக்ஸ்ட் மதர் காடஸ், அந்த பசுபதி சீல் இருக்கு இல்லைங்களா, அது இங்கதான் கிடைச்சிருக்கு, அது எழுதிக்கலாம். பசுபதி சீல். சரிங்களா? நெக்ஸ்ட் வயலண்ட் டெத். Some evidence for violent death. Violent death evidences. நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் ஒரே இடத்துல கிடைச்சிருக்கு. தமிழ்ல வந்து பசுபதி சீல் எழுதிட்டீங்களா? ரிவர் இண்டஸ் எழுதிட்டீங்களா? சிந்து ரிவர் எது வரைக்கும் எழுதிருக்கீங்க? லாஸ்டா மைய அரசு காணப்பட்டதுக்கான எழுதிருக்கீங்களா? அதுக்கு அடுத்து ரிவர் இண்டஸ் எழுதுங்க. ரிவர் நதி, சிந்து நதி. அடுத்து பசுபதி சீல். பசுபதி சின்னங்களில் லட்சினை போடுங்க. லட்சினை. பசுபதி இமேஜஸ். அடுத்து வன்முறை மரணம் இதற்கான சான்றுகள். சரி போதும், பிரேக் எடுத்துக்கோங்க, முடிச்சுட்டு வரலாம். ஓகே. சோ கொஞ்சம் பொம்மை பார்த்துட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் திருப்பியும் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? சோ எங்க வரைக்கும் இப்ப எங்க இருக்கிறோம்? ப்ரீ ஸ்ட்ரீட் பார்த்துட்டோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஆரியன், அடுத்து மகாஜன படாஸ், புத்திசம், ஜெயினிசம், மௌரியன், போஸ்ட் மௌரியன், குப்தா, போஸ்ட் குப்தா. அடுத்து இயர்லி மீடிவல் பீரியட்ல முடிச்சு நெக்ஸ்ட் மீடிவல் பீரியடுக்கு அங்க போயிடுவோம். சரிங்களா? ஓகே. இங்க என்ன இருக்கு? அது என்ன அனிமல்? பின்னாடி பார்க்க போறோம். பொம்மை பார்க்கலாம். சரி. அப்ப அந்த 4 ரிவர் வேலி சிவிலைசேஷன் பார்த்தோமா? இந்த ரிவர் வேலி சிவிலைசேஷன் இங்க இருக்கு. ஓகேங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் எல்லோ கலர்ல அடிச்சுக்கோ பாருங்க, எல்லோ ரிவர் வேலி சிவிலைசேஷன் இங்க யூப்ரட்ஸ். ஓகேங்களா? இந்த ஊர் பேர் என்ன? உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஃபோன் பண்ணி பாருங்க. இது இந்த ஊர் பேர் என்ன? ஊர். சரிங்களா? அந்த ஊர் பேரே ஊர் தான். ஆஹ் இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஊர் வந்து ஃபேமஸான ஊர். ஓகேங்களா? பாபிலோன் கிட்ட, பாபிலோனுக்கு பக்கத்துல. ஈரான் ஈராக்லாம் இருக்கு இல்லைங்களா? அங்க. சோ இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. இது என்னது?
இது என்ன சிவிலைசேஷன்? இங்க என்ன இருக்கு? இங்க இந்த ஏரியா என்ன ஏரியா இது? எஜிப்ட். எஜிப்தியன் சிவிலைசேஷன். சரிங்களா? ரெட் சி, சீனாய் பெனின்சுலா, மெடிட்டரேனியன், பிளாக் சி. ஓகே, நாலுத்தையும் பார்த்தாச்சு. ரிவர் பேரும் பார்த்தாச்சு. ஓகேவா? டைக்ரிஸ் ரிவர், இங்க நைல் ரிவர், இங்க சட்லஜ், இண்டஸ். ஓகேவா? இங்க எல்லோ ரிவர், யாங்ஸ்டே. நெக்ஸ்ட், அந்த மெசோபட்டோமியா, அந்த சிவிலைசேஷன் எங்க இருந்து எங்க வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈரானு, இந்த சிரியா, ஈராக்கு இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஈரான், ஈராக் இந்த பகுதி இங்கதான் மெசோபட்டோமியா. மீசோ அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம். பொத்தோமியா அப்படின்னா பிளேஸ். இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதின்னு அர்த்தம் மெசோபொத்தோமியா. ஓகேங்களா? ஏன்னா ரெண்டு நதி, யூப்ரட்ஸ், டைக்ரிஸ் ரெண்டும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ரெட் சி, இந்த நைல் வேலி சிவிலைசேஷன், நைல் ரிவரா ஒரு இடம்லாம் இருக்கு பாருங்க. சோ இது சினாய் பெனின்சுலா, ரெட் சி இருக்கு. சரி, நெக்ஸ்ட், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அர்பன் சிவிலைசேஷன் சொல்லிட்டு பார்த்தோம். நகரமா வில்லேஜா? நகரம். படித்த மக்கள், சென்டர் ரிவர் வேலி. அக்ரி பேஸ்ல இருந்து என்ன மாறிட்டாங்க? டென்ஸ் பாப்புலேஷன்ஸ்க்கு மாறிட்டாங்க. சரிங்களா? ஃப்ரீ இண்டிவிஜுவல் சாதாரண மக்கள்ல இருந்து ஸ்பெஷலிஸ்டா மாறிட்டாங்க. ஸோ ட்ரேட் ஆகட்டும், நம்ம அந்த எல்லாம் மெட்டலர்ஜி ஆகட்டும், எல்லாத்துலயுமே. சரிங்களா? ஸ்பெஷலிஸ்ட். ரைட்டிங், ஸ்டாச்சு மேக்கிங், பில்டிங், சீல்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. இண்டிபெண்டன்ட் கெட் சிமிலர் லா சிட்டிஸ், மல்டிபிள் டிஃபரன்சஸ் ஆஸ் வெல், நிறையவும் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ஒரு பொம்மை இருக்கா, கீழே ஒரு பொம்மை இருக்கு. இதுல என்னது? இது எந்த ஊரோடது? இந்த பொம்மை எல்லாம் பாத்திருக்கீங்களா? இருங்க, நான் ஜூம் பண்றேன். ஜூம் ஜூம். ஆ, இவன் இந்த இறவன். இது என்ன பிரமிட் இருக்கு இல்லையா, அந்த ஏரியா. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அந்த சார்லஸ் மேஷன், இது எல்லாத்தையும் நான் இது கொடுத்துட்டேன். அந்த கலர்னல் பர்ன்ஸ். சரிங்களா? அப்படியே நம்ம பேசணும். அதையும் சொல்லியாச்சு. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் விசிட் கொடுத்தாங்க. அடுத்து வந்து ஏஐ செய்து பார். சரியா? சோ ஹரப்பாவை, அடுத்து மொஹஞ்சதாரோவை. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் பை ஜான் மார்ஷல் 1924. 40ஸ்ல மார்டிமர் வீலர். 1950ஸ்ல இருந்து இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இன்ன வரைக்கும் இது ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட், இவங்க தாங்க அந்த சார் ஜான் மார்ஷல் அண்ட் ஆர்டி பானர்ஜி, தயாராம் சாமி அப்படின்றவங்க. ஓகேவா? பொம்மை. அந்த பிளேசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. சங்குதாரோ, தோலவீரா, சுர்கோட்டடா, ரங்பூர். இந்த ஒவ்வொரு பிளேஸையும், இந்த முக்கியமான பிளேஸ்ல இருக்கு பாத்தீங்களா, எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். மண்டா. ஓகேங்களா? டைமாபாத் இங்க இருக்கு. சுர்கஞ்சந்தூர் இங்க இருக்கு. ஆலம்கீர்பூர் இங்க இருக்கு. இங்க இங்க இருக்கு பாருங்க, ஆலம்கீர். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இன்னும் டீடைலா கொடுத்துருக்காங்க, என்னென்ன பிளேஸ் எங்க வருதுன்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பாத்துக்கோங்க. காளிபங்கன், பனவாலி, ரோப்பர். சரிங்களா? மண்டா. ஓகேவா? சோ இதை நோட்ஸ் அப்புறம் அப்புறம் அனுப்புறேன். ஸோ இது இமேஜ் பார்த்துக்கோங்க. புக்ல இருக்கக்கூடியது தான். என்சிஆர்டி, இது ஸ்டேட் கவர்மெண்ட் புக்கு, பழசு. மெகர்கர் சொல்லிட்டேன் இல்லையா? இந்த கொஸ்டின்ல ஒண்ணு கேட்டிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, yearly and mature Harappan cultures. Look at these figures for the number of settlements in Sindh and Chalistan, the desert area of Pakistan bordering the Thar Desert. So total number of sites எவ்வளவு இருக்கு? 106. இங்க 239. இயர்லி ஹரப்பன் சைட்ஸ் 52, மெச்சூர் ஹரப்பன் 65,
அது இங்க ஒரு 43, இது ஒரு 29ன்னு ஒரு 106 சைட், இங்க ஒரு இது. சரிங்களா? 500க்கும் மேற்பட்ட இந்த இடத்துல வந்து 100, ஒரு 200, 300, ஒரு 340 சைட்டுக்கு மேல இந்த 2 பிளேஸ்லயே கிடைக்குதா? ஓகேங்களா? சோ நான் தான் சொன்னேன், 1000க்கும் இதுக்கும் அதிகமான சைட்ஸ் கிடைச்சிருக்கு. 1500 பிளஸ் சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். எக்ஸாம்ல வந்து வெறும் 200 சீட்ஸ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரியா தப்பா? தப்பு. சரியா? இது போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது. இந்த பேஸ் 1, பேஸ் 2, அந்த இயர்லி ஸ்டேஜ் 2 அது வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சும்மா நீங்க வீட்ல வந்து ரீட் பண்ணிக்கலாம். இது நம்ம பொம்மை மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த ஹரப்பன் சீட்ஸ் அந்த இமேஜ் பாருங்க. உள்ள என்ன இருக்குன்னு. இந்த ஸ்கிரிப்டோட மீனிங், இது ஸ்கிரிப்டா இல்லையா? ஸ்கிரிப்ட் தானே இது. மீனிங் தெரியல. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கு. இந்த மீன், இங்க எவனோ ஒருத்தர் இருக்கான், கொடுத்துருக்கான் பாருங்க. ஏதோ மாடு எருமோ ஏதோ இருக்கு. சரிங்களா? மாடா எருமையா? மாடா? மாடு இந்த பீரியட்ல மாடே இல்ல. ஐபிசில மாடுன்ற கான்செப்ட் இல்லை. அடுத்து வந்து ஹார்ஸ்ன்ற கான்செப்ட் இல்ல. சரிங்களா? அப்ப இது வேற ஏதோ அனிமல். இது நம்ம பேசியாச்சு. ஆ இதுதான் காட்டணுன்றது. பாருங்க. இது அந்த சைட் அப்பர் வியூ, டாப் வியூ பாருங்க. டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ பாருங்க. மொகஞ்சதரோங்க. அந்த கிரேட் பாத் எப்படி கட்டியிருக்காங்க? ஏன்னா ஒருத்தன் வந்தானா இங்க இருந்து இப்படியே வெளியே போக முடியும். ஒழுங்கா கட்டியிருக்கானுங்களா? நம்ம ஊர்லயே இருக்கானுங்க இவங்க மனுஷனுங்களா இவனுங்க? அன்னைக்கு போறேன் முடிச்சதுங்க. மணி எடுத்துட்டு போறேன், ரோட் நல்லாவே இருக்கு, போய் பார்த்தா முடிச்சது. அந்த சைடு வழி இல்ல. எல்லா இடத்தையும் இப்படிதான் கட்டியிருக்கானுங்க. தேடணும். தண்ணி போவாது. இங்க பாத்திருக்கீங்களா எவ்வளவு அழகா கட்டியிருக்கானுங்க. ம். ஓகே. சரி, இந்த இடத்துல வந்து பாருங்க, இங்க என்னமோ இருக்கு. என்னது? இது என்னது? சிட்டாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? இந்த வீடுங்க எவ்வளவு ஹைட்டா கட்டியிருக்காங்க, இதை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து அந்த தொலைவிராவுடைய லே அவுட். எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி கட்டியிருக்கானுங்க. சரிங்களா? இத பார்த்த உடனே நமக்கு என்ன பேட்டர்ன்ல இருக்கு? கிரிட் பேட்டர்ன்ல இருக்கா? எஸ். வாட் இஸ் மை கிரிட்? நீங்க கிரிட் இப்ப ஜன்னல் இருக்கு பாருங்க, கிரிட் பேட்டர்ன்ல இருக்கா? சோ அந்த பேட்டர்ன்ல இருக்கு பாருங்க. இது கரெக்டா? சோ இந்த கல்ச்சர் எப்படி பண்ணிருக்காங்கன்னா, வீடுங்களை எப்படி கட்டிருக்காங்க? கிரிட் பேட்டர்ன்ல கட்டியிருக்கானுங்க. சரியா? நீங்க அந்த இது பாண்டிச்சேரி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஸ்ட்ரீட் இருக்கும். இது ஒரு ரோடு. ஸ்ட்ரீட் எப்படி இருக்கும்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒவ்வொன்றும் ஸ்கொயர் ஸ்கொயரா இருக்கும் வீடுங்க. சோ இது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 நீங்க ரோடு. நெக்ஸ்ட் இங்க இந்த மாதிரி பக்காவா பிளான் பண்ணி கட்டியிருப்பானுங்க. ஓகேங்களா? சோ இப்ப புரியுதா கிரிட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு? நம்ம ஊர்ல இஷ்டத்துக்கு கட்டியிருப்பானுங்க. சரிங்களா? அது இல்ல, பாண்டிச்சேரி எல்லாம் போனீங்கன்னா இன்னைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு. இன்டீரியர் பாண்டிச்சேரி. இப்ப லாஸ்ட் அவுட்டர்ல இருக்கிறதா வில்லேஜ் மாதிரி இருக்கும். உள்ள இன்டீரியர்ல இருக்கு பாத்தீங்களா, இவங்க கட்டினாங்களே பிரான்ஸ். சோ அந்த பிரான்ஸ் நாட்டுல எப்படி கட்டுவானுங்களோ அதே பேட்டர்ன்ல தான் இங்க கட்டியிருப்பானுங்க பாண்டிச்சேரியில. ஹவுசிங் பேட்டர்ன் ஆஃப் ஐவிசி யூனிஃபார்ம் அக்ராஸ் ஆல் சைட். இது எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல இருக்கு. சரியா? இத வீடு, வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே யூனிஃபார்ம் அக்ராஸ் ஆல் சைட். நான் தான் சொன்ன பாத்தீங்களா, ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயரா அந்த பேட்டர்ன்ல இருக்கு. ஹவுஸ் டிசைன் வந்து கோர்ட்யார்ட்ல இருக்கு. நான் சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டேன். இந்த பிராமின்ஸோட வீடு மாதிரி. நெக்ஸ்ட் மல்டி ஸ்டோரி ஹவுசிங் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்
இது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரியும் வந்து வீடுங்க இருக்கு. சரிங்களா, ஸ்டேர் கேசஸ் இருக்கு. அடுத்த ரூஃப் வந்து மட் பிளாஸ்டர் பண்ணிருக்காங்க, கிளே ஜிப்சம் லைம் மண்ணால இது பண்ணிருக்கானுங்க. அப்புறம் கிளே, அப்புறம் ஜிப்சம் இருக்கும் இல்லைங்களா, ஜிப்சம் லைம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மேல வந்து ரூஃப் போட்டிருக்காங்க. டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க டெக்கரேஷன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் டோர்ஸ், வுடன் விண்டோஸ். டோர்ஸ் டோர்ஸ் வந்து வுடன் அண்ட் விண்டோஸ் வந்து இல்ல, ரேர்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ வென்டிலேஷனுக்கு என்ன, கோட்டையாடு ஓப்பன். இந்த விண்டோஸ் சிஸ்டம் இதுல இல்லைங்க. வீட்டுக்கு வந்து டோர் இருக்கு, டோர் விண்டோ இல்ல. விண்டோ இல்லாம வீட்டுக்குள்ள எப்படி இருக்குது, இருக்க முடியுமா, இருக்க முடியாதா? வென்டிலேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க? சரி, அந்த காலத்து பிராமணர்களோட வீடு பாத்துருக்கீங்களா, அக்ரஹாரம் உள்ள வந்து ஒரு பூ செடி வச்சிருப்பானுங்களே, துளசி செடி. அதுக்கு வெளிச்சம் எங்க இருந்து வருது? மேல இருந்து ஓப்பனா விட்டுருப்பானுங்க. மழை பெய்யுற அந்த சினிமால எல்லாம் பாத்துருப்போம் இல்லைங்களா, மழை பெஞ்சது அதான் இவங்க கோவமா பேசிட்டு இருப்பாங்க, மேல இருந்து மழை பெய்யும், உள்ளே விடும், வீட்டுக்குள்ள மழை பெய்யுது. சரிங்களா, அந்த பேட்டர்ன் தான். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், பாத்ரூம் பிரசன்ட், டாய்லெட் செப்பரேட்டா இருக்கு. சரிங்களா, ட்ரைனேஜ் பைப்லைன் இருக்கு, ட்ரைன் ஆஃப் த வேஸ்ட் வாட்டர். சோ இதெல்லாமே அந்த ட்ரைனேஜ் கூட வந்து சின்டாக்ஸ் கற்களால பண்ணிருக்காங்க, செங்கற்களால பண்ணிருக்காங்க. இது பாருங்க, ஹவுஸ் பாத்திங் சானிடேஷன், பிரைவேட் பாத்துக்கான இடம், பாத்ரூம் இருக்கு, வெளியே தனியா கட்டியிருக்கானுங்க. சோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன் இந்த இமேஜ், பயமா இருக்கும் இந்த இமேஜ். பேய் படத்துல வர மாதிரி இருக்குதானே? இந்த இடம் பாருங்க, சிட்டி. ஓகேவா, நெக்ஸ்ட் போலாம், இமேஜ் பார்க்கலாம். இந்த வாட்டர் மேனேஜ் ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்லிட்டேன். ஓகே, சோ சிட்டடல் பார்க்கலாம். மொஹஞ்சதாரோ ஏதாவது பாயிண்ட் இருக்கா? இல்ல. சரிங்களா, சரி அப்பயே வந்து ஒரு மேல இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டேன் தனியா. சிட்டடல், வாட் இஸ் மீன் பை சிட்டடல் அப்படின்னு பார்க்கலாம். வீடு வந்து ஏரி, அந்த ஒவ்வொரு சிட்டியுமே ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு வந்து சிட்டடல், சரிங்களா, இன்னொன்னு நார்மல் ஏரியாஸ். இந்த இடத்துல வந்து எலைட் கிளாஸஸ், ரொம்ப பெரிய பணக்காரங்க அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க இல்லைங்களா, நல்ல வெல்தி பீப்புளா இருக்கிறவங்க எங்க வாழ்றாங்க? சிட்டடல் மேல இருக்கிறாங்க. லோயர் ஸ்ட்ராட்டால இருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க? கீழே இருக்கிறாங்க. ஓகேங்களா, சோ இந்த மேல அப்ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சிட்டடல். சிட்டடல் என்னன்னு புரிஞ்சுதா? ஓகே, நோட்ஸ் நான் பின்னாடி தரேன். இதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு பிளேஸா இருக்கு, ஹரப்பா, சங்குதாரோ, காளிபங்கன், பனவாலி, ராக்கிகரி, சுர்கோட்டடா, சரிங்களா, தொலவிரா, லோத்தல். சரியா, சோ இப்போ இது வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கட 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 எழுதிக்க போறீங்க. ஓகேவா, மொஹஞ்சதாரோ முடிச்சிட்டோம் இல்லையா? ஹரப்பா எழுதிக்கலாம். தமிழ் மீடியம் நோட்ஸ் டிஸ்பிளே பண்றாருங்க. ஸோ ஹரப்பா நெக்ஸ்ட் டாபிக். சரி, ஸோ ஹரப்பா 1826 அந்த மேஷன் பார்த்தாரு, சார்லஸ் மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அடுத்து வந்து இதை யார் எக்ஸ்கவேட் பண்றாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து 1872ல வந்து பண்றாரு. சரிங்களா, பட் இது ஆக்சுவலி ஒரிஜினலா எக்ஸ்கவேட் பண்ணி கொடுத்த ஒரு தயாராம் ஷாமி. எழுதிக்கோங்க, எக்ஸ்கவேட்டர், அகழ்வாராய்ச்சி செய்தவர் தயாராம் சாஹின் ஷாமி. 1921ல அகழ்வாராய்ச்சி செய்தவர். ஃபர்ஸ்ட் பண்ணாரு இவரு. சரிங்களா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இதை விட்டுட்டு போயிடுவாரு. பட் 1820s பாத்தீங்களா, டைரம் ஷாவ்னி, அடுத்து எம்எஸ் வாட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இவங்களாம் வந்து இது பண்ணிருக்காங்க. பட் டைரம் ஷாவ்னி மட்டும் நீங்க எழுதிக்கோங்க, 1921. நெக்ஸ்ட்
6 கிரானரிஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. டிஸ்கவரி ஆஃப் கிரானரி MS வாட்ஸ். 6 கிரானரி, 6 தானிய களஞ்சியங்கள். எழுதிக்கோங்க. இந்த நல்லா இல்ல, நான் இங்க இருக்கிறதே எழுதுறேன், இங்க எழுதிடுறேன். 6 தானிய களஞ்சியங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே எழுதணும்னு அவசியம் இல்லை, சரியா? முக்கியமானது மட்டும் சொல்லிட்டு வரேன். நெக்ஸ்ட் இல்ல தேவையில்ல. அடுத்த பாயிண்ட், எவிடன்ஸ் ஆஃப் டைரக்ட் ட்ரேட். எவிடன்ஸ் ஆஃப் டைரக்ட் ட்ரேட் வித் மெசபடோமியா. மெசபடோமியாவுடன் நேரடி வர்த்தக தொடர்புக்கான ஆதாரங்கள் எழுதிக்கோங்க. மெசபடோமியா உடன் நேரடி வர்த்தக தொடர்புக்கான ஆதாரங்கள். எவிடன்ஸ் ஆஃப் டைரக்ட் ட்ரேட் வித் மெசபடோமியா. ஓகேவா? நெக்ஸ்ட், காஃபின் பரியல். எவிடன்ஸ் ஆஃப் காஃபின் பரியல் and H symmetry. H symmetric culture. H மயானங்கள். காஃபின் பரியல். காஃபின் தமிழ்ல சவப்பெட்டி. சவப்பெட்டி அடக்கம் முறை மற்றும் H மயானம். எழுதியாச்சா? சரி, என்னென்ன பார்த்தோம் உடனே சொல்லுங்க. ஹரப்பா, சரியா? ஹரப்பா எந்த இடத்துல இருக்கு? பஞ்சாப். பஞ்சாப் அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப். ஹரப்பா எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப். எழுதியிருப்பீங்க. எக்ஸ்கவேட்டர் யாரு? தைரம் ஷாவ்னி 1921ல. எந்த நதிக்கரையில இருக்கு? ரிவர் சொல்லுங்க. ராவி. ராவி நதிக்கரை. ராவி நதி. ராவி எழுதியாச்சா? நெக்ஸ்ட் 6 கிரானரிஸ் கிடைச்சிருக்கு. MS வாட்ஸ் டிஸ்கவரி ஆஃப் கிரானரி. அடுத்து வந்து எவிடன்ஸ் ஆஃப் த காஃபின் பரியல் அண்ட் ஹெச் சிமெட்ரி கல்ச்சர். ஓகேவா? இங்க சிங்கிள் ரூம் பேரக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சும்மா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ்ல என்னன்னு எழுதிருக்கீங்க? அது வரைக்கும் தான் எழுதிருக்கீங்களா? நான் இதெல்லாம் சொன்னேனே, எழுதிட்டீங்களா? ஓகே, மத்ததெல்லாம் தேவையில்லை, இதுல எழுத வேண்டாம், இதுல வேண்டாம். நான் இந்த ரெட்ல எழுதி போட்டிருக்கேன். 6 தானிய களஞ்சியங்கள். டைரக்ட் ஷாவனி, சரிங்களா? எவிடன்ஸ், டைரக்ட் எவிடன்ஸ் வித் மெசபடோமியா இந்த சவப்பெட்டி பரியல். அவ்வளவுதான், போதும். நெக்ஸ்ட் போலாம். தமிழ்ல இருக்கு, மத்தது சும்மா ரீட் பண்ணிக்கோங்க, தேவையில்ல. நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கிறோம்? சாங்குதாரோ. சாங்குதாரோ ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஒன்லி சிட்டி வித்தவுட் சிட்டாடல். கோட்டை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே நகரம். சிட்டாடல் இல்லாத ஒரே நகரம். எவிடன்சஸ் ஆஃப் ஃப்ளட்டிங். ஸ்மால் வாட்டர். மெட்டல் ஒர்க் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், this is called land cash share of India. சாங்குதாரோ land cash share of India.
லேண்ட் கேஷியர் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் லேண்ட் கேஷியர் எழுதிட்டு சொல்லுங்க. எழுதியாச்சா? 3 பாயிண்ட் எழுதியாச்சா? ஓகே. சோ இந்த சாங்குதார் எங்க இருக்கு? இந்தியாவின் லேண்ட் கேஷியர் என்று அழைக்கப்படுகிறது. இது லேண்ட் கேஷியர். ஓகே. பாகிஸ்தான். பாகிஸ்தான். சிந்து. மொஹஞ்சதாரோக்கு பக்கத்துல இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ். ரிவர் என்ன? பிளேஸ் பாகிஸ்தான். பகுதி இடம் பாகிஸ்தான். ரிவர் நதி இண்டஸ். அடுத்து எக்ஸ்கவேட்டர். ஷார்ட்டா எழுதுறேன். ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சியாளர். என்ஜி மசூம்தார். ஓகேவா? சரி, முக்கியமானது என்ன? நோ ஃபோர்டிஃபைட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஒன்லி ஹரப்பன் சிட்டி வித்தவுட் சிட்டடல். சரிங்களா? கோட்டைகள் இல்லாத, கோட்டைகள் இல்லை. கோட்டைகள் இல்லை. சிட்டடல் இல்லை. ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க, மனிதர்களை பலி கொடுத்திருக்கானுங்க. சரிங்களா? பிரான்ஸ் மாடல் ஆஃப் ரூஃப் சேரியட் தேவையில்ல. இப்ப நான் 2 பாயிண்ட் சொன்னேன், அது மட்டும் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்ப சாங்குதாரோ எங்க இருக்கு? பாகிஸ்தான் சிந்து பகுதியில இருக்கு. சரிங்களா? மொஹஞ்சதாரோ பக்கத்துல. என்ன நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு சாங்குதாரோ? இண்டஸ் ரிவர். எக்ஸ்கவேட்டர் யாரு? என்ஜி மஜும்தார் 1931ல பண்ணிருக்கிறாரு. 1931. சரியா? சோ அடுத்து வந்து கோட்டைகள் இருக்கா? இல்ல. சரிங்களா? ஃபைன். சிட்டடல் இருக்கா? இல்ல. சிட்டடல்னா அந்த மேல அப்ரைஸ்டு பிளாட்ஃபார்மும் கீழே நார்மல் காமன் பீப்புளும் இருப்பாங்க, அந்த ஸ்ட்ரக்சரும் இல்ல. அடுத்து வந்து அந்த நகரத்தை சுத்தியும் கோட்டை அமைப்பாங்க பாத்தீங்களா, அந்த கேஸ்டலுமே இல்ல இல்ல. சரியா? சங்குதாரம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து காலி பங்கன். காலி அப்படின்னா பிளாக்னு அர்த்தம். நான் இதை அழிக்கிறேன், அழிச்சிட்டு எழுதுறேன். காலி அப்படின்னா பிளாக்னு அர்த்தம். பேங்கல், பேங்கன் அப்படின்னா பேங்கிள்ஸ்னு அர்த்தம். பிளாக் பேங்கிள்ஸ், கருப்பு வளையல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். பிளேஸ் ராஜஸ்தான். ஓகேங்களா? எக்ஸாக்டா சொல்லணும்னா கங்கா நகர். கங்கா நகர். ரிவர் காதர். எக்ஸ்கவேட்டர். அம்லானந்த் கோஷ் 1953ல. அடுத்து டாக்டர் பிபி லால், பிகே தாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. பிபி லால், பிகே தாப்பர் 1961ல. எக்ஸ்கவேட்டர்ஸ். அம்லானந்த் கோஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இல்ல கேட்க மாட்டாங்க. ரிவர் கேட்டிருக்காங்க, காதர் நதி கேட்டிருக்கானுங்க எக்ஸாம்ல. சரிங்களா? பிளேஸ் எங்க இருக்கு? காலிபங்கன் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க, ராஜஸ்தான். சரியா? முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபயர் ஆல்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஆல்டர்ஸ் பலிபிடம். இந்த ஹோம குண்டகம்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, ஃபயர் ஆல்டர்ஸ். அது மாட்டை ஆட்டை வெட்டி நெருப்புல போட்டு சுடுவாங்க, பலி கொடுப்பாங்க. அது ரிச்சுவல்ஸ் அண்ட் கல்ச்சர் சாக்ரிஃபைஸ். ஃபிளட் ஜார்ஸ் இதை ஷார்ட்டா எழுதிக்கலாம். முக்கியமானது இதுல என்ன இருக்கு? டூ பேசஸ் ப்ரோ அண்ட் ப்ரோட்டா ஹரப்பன் தேவையில்லை. இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க, ப்ரோ டாஜ் அப் ஃபீஸ். இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க, இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. உழவு மற்றும் வயல்களை உழுதுதல் ஆதாரங்கள். நெக்ஸ்ட் ஃபயர் ஆல்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி போதும். ஆக்சுவலி இந்த காளிபங்கன்ல இந்த டெக்கரேட்டிவ் பிரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த நான் சொன்ன டைல்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னு, அந்த மாதிரியான பிரிக்ஸ வந்து ஃப்ளோருக்கு போட்டிருக்காங்க. சரிங்களா?
டெக்கரேட்டிவ் பிரிக்ஸ் யூஸ்ட் இன் ஃப்ளோரிங் ஒன்லி அட் திஸ் சைட். சரியா? ஸோ அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், போதும், இங்க எழுதுனது போதும். அடுத்து வந்து காலிபங்கன் முடிஞ்சது. சரி, சொல்லுங்க, காலிபங்கன் எந்த ரிவருக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு? காகர். காலிபங்கனுக்கு மீனிங் என்ன? பிளாக் பேங்கிள்ஸ். சரிங்களா? சோ முக்கியமானது ஃபயர் ஆல்டர், ஃப்ளோ ஃபீல்ட். நெக்ஸ்ட் இன்னொரு 4 டாபிக் இருக்கு, அது குட்டி குட்டிஸ். இதை முடிச்சுட்டு நான் விட்டுறேன். நாளைக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ். பனவாலி. அடுத்த டாபிக் பனவாலி. ஓகேங்களா? சோ பனவாலின்னு பாத்தீங்கன்னா ஹரியானால இருக்குது. இங்க இருக்கு பாருங்க, ஹரியானா. எழுதிக்கோங்க, பனவாலி ஹரியானாவில் உள்ளது. நெக்ஸ்ட் ரிவர் ரங்கோய். அடுத்து சரஸ்வதினு எழுதிக்கோங்க. காணாம போயிடுச்சு அந்த சரஸ்வதி ரிவர். பனவாலி வந்து ஹிசார்னு ஒரு பிளேஸ் இருக்கு, அந்த இடத்துல இருக்கு. ஹரியானால ஹிசார். சரி, என்ன ரிவர்? ரங்கோய், சரஸ்வதி. ரங்கோய் தனியா போட்டுக்கோங்க, சரஸ்வதி ரிவர். சரிங்களா? எக்ஸ்கவேட் பண்ணவர் வந்து ஆர்எஸ் பிஸ்த். ஆர்எஸ் பிஸ்த் எக்ஸ்கவேட்டர். ஓகேங்களா? சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. கிளே மாடல் ஆஃப் ஃப்ளோ. அந்த உழுதலுக்கான அந்த கிளே மாடல் பண்ணி இருந்திருக்காங்க, அவ்வளவுதான். சரி, இது ரெண்டு பாத்துக்கோங்க. ஆல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐவிசி சைட்ஸ் அண்ட் டூ பேசஸ். இதெல்லாம் தேவையில்ல. பனவாலி இது போட்டாச்சா? போதும். நெக்ஸ்ட் ராக்கி கரி. ராக்கி கரி ஹரியானா. சேம், ஹிசார் பக்கத்துல, நியர் ஹிசார், ஹரியானா. லார்ஜஸ்ட் ஆஃப் தி சைட்ஸ். இருக்கிறதுலயே மிகப்பெரிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட் எது அப்படின்னா இந்த ராக்கி கரி தான். ஓகேங்களா? எவ்வளவு அப்படின்னா 350 ஹெக்டர்ஸ் இருக்கு பாருங்க. லார்ஜஸ்ட் ஆஃப் தி சைட், இருக்கிறதுலே மிகப்பெரிய, பெரியது. சிந்து சமவெளி நாகரிகத்திலே மிகப்பெரிய நகரம். 130 ஹெக்டர் இருக்கு, எழுதிக்கோங்க. வேர்ல்டுலயே இந்த பீரியட்ல லார்ஜஸ்ட் டவுன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான், ராக்கி கரி. வேர்ல்டுலயே அவ்வளவு பெரிய பிளேஸ் இது. எக்ஸ்கவேஷன் பண்ணவர் அமரேந்திரநாத் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் a provincial capital of ஐவிசி. மாகாண தலைநகர், provincial capital ஐவிசி. 3 பேசஸ்மே இதுல இருக்கும், அதாவது அந்த 3 ஸ்டேஜஸ்மே ஐவிசி இந்த இடத்துல இருக்கு. போதும். அடுத்து சுர்கோட்டடா. நெக்ஸ்ட் சுர்கோட்டடா. சுர்கோட்டடா குஜராத்ல இருக்கு. குஜராத்ல அந்த பூஜ் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு பாருங்க, இந்த நிலநடுக்கம் வந்தது, பூஜ். நீங்களாம் அப்ப பிறக்கவில்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் குஜராத். ஜேபி ஜோஷி அப்படின்றவரு இதை எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காரு. ஜேபி ஜோஷி. ஓகேவா? ஜேபி ஜோஷி என்பவர் இதனை அகழ்வாராய்ச்சி செய்தார். அடுத்து யூனிக் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இருந்திருக்கு.
யூனிக் மழைநீர் சேகரிப்பு தனித்துவமான திட்டம். யூனிக் வாட்டர் ஹார்வெஸ்டிங். எது இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்? திருக்கோட்டோட. ஓகே ஓகே. இந்த பாயிண்ட் யூனிக் ஹார்வெஸ்டிங் மடிச்சுக்கொள் அதை அடிச்சிருங்க. சுர்கோட்டோட என்னன்னு சொல்லியிருக்கேன்? எஸ்கவேஷன் ஜேபி ஜோஷி. அப்புறம் அவ்வளவுதானா? சரி. இந்த இது ஒண்ணு இருக்கு, ரிமைன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் எழுதிக்கோங்க. ரிமைன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் போன்ஸ் might be a port city. சரி போதும். குஜராத்ல இருக்கு. இவ்வளவு போதும். தொலைவிராவ இதுல எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்துட்டு அடுத்து தொலைவிரா. நீங்க தான் அந்த யூனிக் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இங்க இருக்கு. தொலைவிரா லேட்டஸ்ட் ஒண்ணுங்க. இருக்கிறதுலயே லேட்டஸ்டா கண்டுபிடிச்ச பிளேஸ் இதுதான். லேட்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டு பி டிஸ்கவர்ட். லேட்டஸ்ட் போட்டுக்கோங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட். லேட்டஸ்ட் ஐஇசி சைட். சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையும் ஜேபி ஜோஷி தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதுல அப்பர் டவுன், மிடில் டவுன், லார்ஜஸ்ட் டவுன் எல்லாமே இருந்திருக்கு. சரிங்களா? சிட்டி டிவைடட் இன்டு 3 செக்ஷன்ஸ். யூஸ்வலா பார்த்தோம் ரெண்டு செக்ஷன், அப்பர் டவுன் சிட்டடல், லோயர் செக்ஷன் வந்து இது காமன் பீப்புள். இங்க வந்து மிடில் டவுன் அபிஷியல்ஸ், க்ளோஸ்ட் ஒன்ஸ் ஆஃப் தி ரூலர்ஸ்னு ஒன்று தனியா பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லோயர் டவுன்ஸ் சொல்லிட்டு சொல்றாங்க. மேங்கோ பீப்புள்ன்றாங்க அவங்க. மூணு தெரிவிக்கோங்க. மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேல் பகுதி, இடை இடைநகரம், இடைப்பகுதி, கடை பகுதி அல்லது கீழ்ப்பகுதி. இது சிட்டாடல், ஆட்சியாளர், அலுவலர்கள். நெக்ஸ்ட் நீர் மேலாண்மை. இங்க ஒரு மிகப்பெரிய வாட்டர் ரிசர்வாயர் இருந்திருக்கு. ஓகேங்களா? மிகப்பெரிய நீர் தேக்கம் இருந்துள்ளது. இதான் இந்த தொலைவிராவுடைய லேவுங்க. இங்க இருக்கு பாருங்க டேம். ஓகேவா? சரி, இதை முடிச்சிட்டோம். லாஸ்டா லோக்கல். லோக்கல் எழுதிக்கோங்க. 1856 பை எஸ்ஆர் ராவ் ஆர் 1857. சரிங்களா? ஏதாவது இயர். முக்கியம் லோக்கல் வந்து டாக்யார்டுக்கு ஃபேமஸ். செயற்கை துறைமுகம். லோக்கல் எங்க இருக்கு? குஜராத். பிளேஸ் குஜராத். ரிவர் போகாவா அண்ட் சபர் மதி ரிவர் கான்ஃபிளன்ஸ். போகவா மற்றும் சபர்மதி நதிகள் இணையக்கூடிய பகுதி இந்த இடத்துல இருக்கு. போகவா அண்ட் சபர்மதி எழுதியாச்சா? டாக்யார்ட் இருக்கு. திஸ் இஸ் கால்ட் மான்செஸ்டர் ஆஃப்
ஐவிசி. சிந்து சமவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர். மத்தது எல்லாமே டாக்யார்ட் எழுதியாச்சும் பிரிக் பிளாட்ஃபார்ம்ல பண்ணியிருக்கிறாங்க. துறைமுகம், செயற்கை துறைமுகம் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. செயற்கை துறைமுகம் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. ஓகேங்களா? டெரகோட்டா ஃபிகரின் ஆஃப் ஹார்சஸ் கிடைச்சிருக்கு, ஃபயர் ஆல்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு பாயிண்ட் பாத்துக்கோங்க. ரைஸ் ஹஸ்க் ரங்கூர்ல கிடைக்கும், இங்கேயும் வந்து ரைஸ் ஹஸ்க் கிடைச்சிருக்கு. நெல் உமி ரங்கூரில் காணப்படுகிறது. நெல் வந்து உமி வந்து ரங்கூர்லயும் கிடைக்கும், இங்கேயும் கிடைச்சிருக்கு. கொப்பு இருக்கும், யூனிகார்ன் சொல்றாங்க அந்த இமேஜஸ். ஐவிசில ஹார்ஸ் இல்ல, சரிங்களா? இதுல வந்து டவுட்ஃபுல் ஹார்சஸ் கன்ஃபார்ம் பண்ணல. சுர்கோட்டடா அப்படின்னு சொல்லி பேசணும். அந்த இடத்துல என்ன சொன்னோம்? ஹார்ஸோடைய ரிமைன்ஸ், போன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹார்ஸா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா ஹார்ஸோட பல்லு மாதிரி இருக்கு. பட் கன்ஃபார்மா நமக்கு தெரியல. பட் மத்த அனிமல்ஸ் எல்லாம் கன்ஃபார்மா தெரியும் நமக்கு. பட் இது வந்து டவுட்ஃபுல்லா இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணல. ஈவன் இந்த டைம்ல கடவுளே இல்லை, வர்ஷிப் இல்ல, காட் இல்ல. பசுபதி மகாதேவ வணங்கிருக்கலாம்னு நம்புறாங்க. பட் ஐவிசியோட காட் பேர் என்ன? மதர் காடஸ். மதர் காடஸ் வணங்கிருக்கலாம் அப்படின்றாங்க. லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா லிங்கத்திற்கான யோனி, அப்புறம் அந்த இது இருக்கு இல்லைங்களா? சோ அதுக்கு அது மாதிரியான அந்த ஒரு சில இது கிடைச்சிருக்கு, சரிங்களா? ஆர்கியாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ், ஆர்டிஃபெக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ அதனால வந்து இத பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க, சரிங்களா? டெம்பிள்ஸ் இல்ல. ஓகேங்களா? சோ பேய் பிசாசு பற்றியதான நம்பிக்கை இருந்திருக்கு, தாய்த்தெல்லாம் கட்டி இருக்கிறானுங்க. சோ அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐவோரி ஸ்கேல், தந்தத்தால் ஆனப்பட்ட ஸ்கேலுக்கு தமிழ் என்ன சொல்லுவீங்க? ரூல் இருக்கு, அளவிடு, அளவுக்கு. அளவுக்கு 1704 mm. ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் டிவிஷன் இன் வேர்ல்ட். ஐவோரி ஸ்கேல் கிடைச்சிருக்கு பாருங்க. லோத்தர்ல ஃபயர் ஆல்டர்ஸ் இருக்கு, ஓகேங்களா? லார்ஜ் வால், ஃபிளட் ப்ரொடெக்ஷன், மெயினான சீ போர்ட், சரிங்களா? எழுதி முடிச்சிருக்கிறது எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதிடுங்க. ஆணையும் பொண்ணையும் சேர்த்து வச்சு புதைச்சிருக்காங்க, டபுள் பரியல்னு சொல்லுவாங்க. அதோடைய இது கிடைச்சிருக்கு. சரி, போதும், முடிஞ்சது. ஒரு நிமிஷம். என்ன பேக் எடுத்துட்டு இருக்கீங்க அதுக்குள்ள? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த சிறப்பம்சங்கள் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அந்த இந்த இடத்துல மத்த பிளேசஸ் இருக்கு பாருங்க. இது இப்ப நான் சொல்லாத மற்ற பிளேசஸ் வந்து இங்க எழுதி போட்டிருக்கேன், அது மட்டும் எழுதிக்கோங்க, சரிங்களா? தமிழ்ல பாருங்க, இங்கிலீஷ்ல இல்ல. கோர்டிஜி சிந்து பகுதியில இருக்கு, பாகிஸ்தான். ரிவர் சிந்து.
சரிங்களா? வேற எதுவும் தேவையில்ல. அது கோட் டிஜி, COT, கோட் டிஜி, DIJI, கோட் டிஜி. சிந்து பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. ரிவர் வந்து சிந்து. பனவாலி ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரூப்பூர் பார்க்கணும் இல்லைங்களா? ரூப்பூர் பார்த்தோமா? இல்ல. சரி. ரோப்பர் பஞ்சாப். நெக்ஸ்ட் ரிவர் வந்து சட்லஜ். ஓகேங்களா? அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சுட்டாங்க. பிரிச்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் இந்தியன் சைட் எது அப்படின்னா இந்த ரோப்பர் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹரப்பன் சைட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. சுதந்திர இந்தியாவின் முதல் ஹரப்பன் சைட் இது ரோப்பர். சரி, சிர்கோடா பார்த்தாச்சு, லோதல் பார்த்தாச்சு, காலிபங்கன் பார்த்தாச்சு, தொலைவிரா பார்த்தாச்சு, ராக்கி கரிபா. ஆக்சுவலி அந்த ரோப்பர்ல மனுஷங்களை புதைக்கிறதுக்கு கீழே வந்து பார்த்தாச்சு. அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ரோப்பர், அந்த பிளேஸ்ல வந்து மனுஷங்களுக்கு கீழே நாயும் சேர்த்து வச்சு புதைச்சிருக்காங்க. சரிங்களா? சோ நாயை புதைச்சிட்டு அதுக்கு மேல வந்து மனுஷங்களை வந்து போட்டிருக்கானுங்க. இப்போ லாஸ்டா வந்து எங்களுக்கு ஒருத்தங்க எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க புதைச்சாங்க. என்ன பண்ணாங்கன்னா கோழிய வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. எத்தனை பேருக்குள்ள இருக்கு இந்த டெத்துல வந்து அந்த கோழியை வச்சு செரிமனி பண்ணுவாங்க. நான் வந்து அவங்கள அடக்கம் பண்ண போறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் எரிக்கிறதுக்காக கூட்டு போயிருந்தாங்க. எடுத்துட்டு போயிருந்தாங்க பாடியை. அப்ப வந்து கோழியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோழியை வாங்கி வச்சு கட்டி வச்சிருந்தாங்க. காலைல இருந்து அந்த கோழி அங்கதான் இருந்துச்சு. இப்ப அந்த நான் என்ன நினைச்சேன், இந்த கோழியை வந்து வெட்டுவாங்களா இல்ல வந்து நெருப்புல போடுவாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. சரிங்களா? நெருப்புல போடுறாங்கன்னா எப்படி இருக்கும். பட் லாஸ்ட்ல பார்த்தா அந்த கோழியை வந்து மூணு தலை சுத்தி அந்த இடத்துல விட்டுட்டாங்க. ஓகேங்களா? அந்த மயானம் இருக்கு இல்லைங்களா? So அந்த இடத்துல சோ இது சம் ட்ரெடிஷன்ல இருக்கு. கோழியும் சேர்த்து வச்சு என்ன பண்ணுவாங்க, வெட்டி போட்டுட்டு அதுக்கு மேல அதை மூடிட்டு அதுக்கப்புறம் ஹியூமன்ஸையும் வச்சு புதைக்கிறது. சரிங்களா? ஆஹ் இந்த இடத்துல நாயை வச்சு புதைச்சிருக்காங்க. Okay. இதை நீங்கள் பாருங்க. என்ன நாயை வந்து புதைச்சிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட். அம்ரி சொல்லிட்டேனா? அம்ரி இல்ல. அம்ரி சிந்து, சிந்து ரிவர், அவ்வளவுதான். அம்ரி சிந்து பாகிஸ்தான், சிந்து ரிவர். ரங்பூர் சொன்னா முடிஞ்சது. ஆலம்கீர்பூர், ரங்பூர் சொல்லிட்டேன். ரங்பூர் எழுதிருக்கீங்களா? ரங்பூர் எழுதிருக்கீங்களா? எழுதல. ஆலம்கீர்பூர் அதுவும் எழுதல. சரி, நெக்ஸ்ட் ரங்பூர் குஜராத், லோத்தல் பக்கத்துல இருக்குது. சரிங்களா? நியர் லோத்தல். ரங்பூர் குஜராத். ரிவர் வந்து மாட். எக்ஸ்கவேட்டர் வந்து எக்ஸ்கவேட்டர் MS வத்சா. சரிங்களா? டிராவல் இது போதும். இந்த ரைஸ் உடைய ஹஸ்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆலம் ஆலம்கீர். ஒரு நிமிஷம். இந்த ரைஸ் ஹஸ்க் இருக்கு பாருங்க, அகமதாபாத் கிட்ட ரங்பூர். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அங்க எழுதிக்கோங்க. ஆல்ரெடி எழுதிருப்பீங்க லோக்கல்ல. இந்த பாயிண்ட் தான் ரைஸ் ஹஸ்க், நெல் உமி. சரி, அடுத்து ஆலம்கீர்பூர், மீரட் UP. இது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்
ரைட் சைட்ல இருந்துச்சு இல்லையா? மீரட் யூபி. என்ன ரிவர் இது? ஹிண்டோன். YD சர்மா 1958ல. சரிங்களா? சோ இது எக்ஸ்கவேட்டர்லாம் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு ரிவர் கேட்பாங்க, எந்த ஏரியால இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க, அவ்வளவுதான். சோ இந்த டாபிக் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இவங்களோட பாலிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமி எப்படி இருந்துச்சு, இவங்களோட டிக்ளைன். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிஞ்சிடும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய்.